Hi everyone, welcome back to our spoken English class. What is today's lesson? Reported speech. Most of the students are struggling to understand reported speech. இன்றைய லெசனை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பற்றிய எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு clear ஆகிடும். Because I'm going to teach you in an easy way. ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பற்றி உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு லெசனை இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்து இருக்கிறேன். ஓகே, ஸோ டோன்ட் ஸ்கிப் எனி பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ and don't forget to subscribe to my channel and click onto the bell icon to get more important spoken English lessons. Shall we move on to the lesson? Okay. First, reported speech என்ன? அதாவது ஒருத்தர் எங்களிடம் சொன்ன ஒரு விடயத்தை இன்னொருத்தருக்கு நாங்கள் எடுத்து சொல்கிற பட்சத்தில் எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுவது, இதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ இதில் ஒருவர் எங்களிடம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிற பட்சத்தில் அதை நான் எப்படி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றுவது, அதே போல் ஒருவர் எங்களிடம் ஒரு கொஸ்டினை கேட்குற பட்சத்தில் அதை எப்படி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றுவது, இவ்வாறான 2 கேட்டகரிஸை நாங்கள் இன்றைய நாள் டீப் டைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எல்லா விதமான ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சையும் நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்டா, இவர் சொன்னார் அல்லது இவர் கேட்டார், இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் he said, she said, they said, இந்த மாதிரி அவர்கள் சொன்னார்கள் என்னன்றதை அடுத்து நாங்கள் மென்ஷன் பண்ணணும். அவன் சொன்னான் அல்லது ஒரு பேர், யாராவது ஒருத்தர் சொன்னவர்ட பேரை மென்ஷன் பண்ணலாம். சேரா said, நுவான் said, இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணப்படும். அடுத்து அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் ரிப்போர்ட்டடாக எடுத்து வைக்கிறோம். இதை நாங்கள் எப்படி சொல்வோம்டா, அவர் சொன்ன அதே டென்ஸில் சொல்வது இல்லை, டென்ஸை மாற்றணும். ஓகே, டென்ஸை மாற்றணும். எப்படி? ரிவர்ஸாக மாற்றணும். ரிவர்ஸானா இறந்த காலத்துக்கு கொண்டு போகணும். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு டென்ஸையும் நாங்கள் எப்படி மாற்றுறதுன்றதை இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கிற பட்சத்தில் ஒருவர் பேசிய அந்த ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை நான் சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றி தான் ரிப்போர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு சேரா சொல்கிறா. இதை நான் ரிப்போர்ட்டடாக எப்படி சொல்கிறேன்? சேரா said that she liked ice cream. இடையில் thatன்றது சேரணும். That is an important one. Sarah said that she liked ice cream. அப்போ சிம்பிள் ப்ரெசண்ட்டை சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றணும். பட் ஒரு இடத்துல நாங்கள் அந்த மாதிரி மாற்றக்கூடாது. எங்கன்னு சொன்னால் யூனிவர்சல் ட்ருத்ஸ் பற்றி பேசுகிற பட்சத்தில் அதை நாங்கள் சிம்பிள் பாஸ்ட்டாக டென்ஸை மாற்றுறது இல்லை, சேம் டென்ஸில் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சேரா என்னிடம் சொல்கிறா சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இதை நான் எடுத்து சொல்கிற பட்சத்தில் எப்படி சொல்லணும்? சேரா said that the sun rises in the east. சேம் திங். ஓகே, இங்கே நாங்கள் சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றுறது இல்லை. அதாவது யூனிவர்சல் திங்ஸை பேசுகிற பட்சத்தில், யூனிவர்சல் ட்ருத்ஸ் இன பேசுகிற பட்சத்தில். நெக்ஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கிற பட்சத்தில் அதை நாங்கள் பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றணும். நன்றாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸாக மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள், சேரா என்ன சொல்கிறா? ஐம் ஒர்க்கிங் ரைட் நவ். ஐம் ஒர்க்கிங் ரைட் நவ். இப்போ நான் அதை ரிப்போர்ட்டடாக மாற்றுறேன். சேரா said that she was working at that moment. She was working at that moment. Right nowன்றதை நாங்கள் அந்த டைமில் என்று மாற்றுறோம். ஓகே, அதே போல் சேரா said, அவள் சொன்னாள் என்று சொல்கிற பட்சத்தில் she அண்டு மாற்றி தான் சப்ஜெக்டை நாங்கள் பேசணும். She was working at that moment. அண்டர்ஸ்டுட்? அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எதான் நான் மாற்றுறேன்? பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றுறேன். நெக்ஸ்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸை பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். ஐ ஹாவ் ரிட்டன் த நோட். ஐ ஹாவ் ரிட்டன் த நோட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இது எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது? ஷி said that she had written the note. She had
written the note. Past perfect மாற்றுறேன். Next, simple past. Simple past, I went to school. I went to the school. இதை past perfect மாற்றணும். She said that she had gone to school. She said that she had gone to school. Got it? Next, past continuous. Past continuous tense past perfect continuous மாற்றணும். எப்படி? I was making a cake. I was making a cake. Past continuous. Now I am going to change this into reported speech. She said that she had been making a cake. She said that she had been making a cake. Okay, very simple. இவற்றை நீங்கள் மைண்டில் வச்சுக்கொண்டாலே சிம்பிளாக உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்போர்ட் பண்ணலாம். சிம்பிள் ப்ரெசண்ட், சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசண்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் கண்டினியூவஸ், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். நெக்ஸ்ட் will வந்துச்சுன்னு சொன்னால், will வந்துச்சுன்னு சொன்னால் அது நான் would அண்டு மாற்றுறேன். I will call you later. She said that she would call me later. Okay, will ஓட past would. Got it? Can வந்துச்சுண்டா could. I can do this. She said that she could do that. வெரி வெரி சிம்பிள். இதை நீங்கள் மைண்டில் வச்சு சில சென்டென்சஸை உருவாக்கி பேசி பாருங்கள். சிம்பிளாக நீங்கள் இதை பேசுவீங்க உங்களோட ரியல் லைஃப்பில். நெக்ஸ்ட் ஷால் வி மூவ் ஆன் டு கொஷின்ஸ். ஓகே, கொஷின்ஸ் ரெண்டு பேட்டர்ன்ஸ் இருக்குது. எஸ் ஆர் நோ கொஷின்ஸ், WH கொஷின்ஸ். ரெண்டுடையும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதனால் ரெண்டையும் தெளிவாக நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ் ஆர் நோ கொஷினை பார்க்கலாம். எஸ் ஆர் நோ கொஷின் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? do, does, did, am, is, are இந்த மாதிரி வெவ்வேறான ஹெல்பிங் வேர்ப்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ எதில் ஸ்டார்ட் ஆனாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக he asked, she asked, பிகாஸ் கொஷின் அவர் கேட்டார், அவ கேட்டா, அவர்கள் கேட்டார்கள், இந்த மாதிரி ஒரு கொஷினை யாராவது கேட்பாங்க. ஸோ she asked, she asked, he asked, இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டுண்டா அவர் சொன்னார், he said, she said. அப்போ கொஷினாக இருக்கிற பட்சத்தில் he asked, she asked. Got it? அதுக்கு பிறகு that வருமா? No, that வராது. if அல்லது whether. Got it? if அல்லது whether வரணும். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட அந்த கொஷனை டென்ஸ் மாற்றி ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். எப்படி? டென்ஸை மாற்றணும் ரிவர்ஸில். நான் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தேன், அதே மாதிரி தான் நீங்கள் டென்ஸை மாற்றணும். எப்படி? சிம்பிள் ப்ரெசண்ட்டாக சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், சேம் ஆஸ் த ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை போலவே நீங்கள் டென்ஸை மாற்றணும். அண்ட் இப்போது அதை கொஷின் ஃபார்மில் நீங்கள் சொல்லக்கூடாது. ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி வேர்ட் ஆர்டர் வருமோ அந்த மாதிரி தான் சொல்லணும். ஓகே, அதே போல் கொஷின் வேர்ட்ஸ், கொஷின் மார்க் எதுவும் போடக்கூடாது. எழுதும் போது நீங்கள் கொஷின் மார்க் போடக்கூடாது. இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள்ஸை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஓகே, ஆர் யூ ஃபீலிங் ஓகே? ஆர் யூ ஃபீலிங் ஓகே? திஸ் இஸ் எ எஸ் ஆர் நோ கொஷின். ஓகே, இப்போ நான் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறேன். ஹி ஆஸ்க்ட் if I was feeling okay. I was feeling okay. Are you feeling okay? Present continuous formula question வருது. இது நான் past continuous-ஆ மாற்றி ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாற்றுறேன். இங்கே are you and கேட்டது என்னிடம். ஸோ I என்று தான் நான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் சொல்லணும். I was feeling okay. He asked if I was feeling okay. Do you like ice cream? Do you like ice cream? He asked whether
whether I liked ice cream. I liked ice cream. இப்போ சிம்பிள் பாஸ்டா மாறி ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய வேர்ட் ஆர்டர் வருது. I liked ice cream. I liked ice cream. Simple past. Question என்ன? Do you like ice cream? Simple present. Do you like ice cream? Reportedக்கு I liked ice cream. Do you என்று கேட்டது என்னிடம். நான் அதை எடுத்து சொல்கிறதால ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் அதை எடுத்து சொல்வது யார்? நான். அப்போ என்னிடத்தான் கேட்கப்பட்டது. ஸோ இங்கே நான் ஐ லைக்ட் ஐஸ்கிரீம் என்று சொல்கிறேன். He asked whether I liked ice cream. Have you got it? Okay. Next, WH questions பார்க்கலாம். WH questionஸில் எஸ் or நோ கொஷின் போன்றே தான் ஸ்டார்ட் பண்ணுவது. he asked, she asked இந்த மாதிரி ஃபார்மேட்டில். அதுக்கு பிறகு if or whether இங்கு வராது. if or whether வராது. பட் எது வரும்? இந்த WH கொஷனில் நீங்கள் எந்த கொஷின் வேர்டை யூஸ் பண்ணினீங்களோ அந்த கொஷின் வேர்ட் வரும். he asked, when, where, why, which, what இந்த மாதிரி வரும். ஓகே. அதுக்கு பிறகு கொஷனை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். அதே போல் டென்ஸையும் ரிவர்ஸ் பண்ணணும். இது போல் நான் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்த அதே பேட்டர்னில் சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் பாஸ்ட் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட். கேன் யூ ரிமெம்பர் தட்? ஓகே. அதே பேட்டர்னில் மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள், what do you want? What do you want? She asked what I wanted. I wanted because simple presentல தான் question வருது, direct question வருது. What do you want? Do you want? இப்போ நான் அதை பாஸ்டாக மாற்றி ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறேன். She asked what I wanted. Another one. When will you come? When will you come? He asked when I would come. He asked when I would come. So this is all about reported speech. Okay. ஸோ இந்த லெசனில் நான் சொல்லிக் கொடுத்த அத்தனை விடயங்களும் உங்களுக்கு தெளிவாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அதனால் உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கொள்ள சில சென்டென்சஸ் இங்கே கொடுத்திருக்கிறேன். அவற்றை நீங்கள் ரிப்போர்ட்டடாக மாற்றி பாருங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோ ஆன்சர்ஸும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். Do the test and check your answers. Let's meet with another lesson. Until that, take care.